ஹலோ. அப்புறம் ஹலோ சொல்லுங்க. ஹலோ 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 ஹாய். அம்மா வச்சு நோண்டி. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. அப்படிதான் இருக்கணும். ஹலோ சார். ஹாய். சாப்பிட்டீங்களா? அவர் நல்லாவே இருக்கிறாரு. தெரியுது. அடே அப்பா, என்ன நல்லா காத்த ஓட்டமா உட்காந்துருக்குறாங்க. சரி, காத்தோட்டமா உட்காந்துருக்காங்கய்யா. இருந்தாலும் கொஞ்சம் இடம் இருக்குது. இருந்தாலும் நேத்திக்கு போனா இன்னைக்கு பரவாயில்ல. சரி, நல்லா கூட்டம், நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க. நம்ம போயிட்டே இருக்கலாம். சரி, அப்படி போடு. ஏறி நன்னாங்க ஏறிதா என் மாமா எழுத பழ தொப்பு தாண்டா. சரி. ஒரு ஆளா போனா போக முடியுமா? போக முடியாதுங்க. 4 பேரும் சேர்ந்து 5 பேரும் சேர்ந்து யூடியூப் காரட 6 பேரும் சேர்ந்து மக்களோட சேர்ந்து எல்லாரும் போனாதே நாம நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. மக்கள நினைச்சு ஒரு சமாமா என்ன தேஜி தலமுலகி பிஞ்சிலே கூடுனமே மாமா பிரியமான கூடலே போறா. பூங்குயில். நீ நேரத்துக்கு எங்க யாருக்கு எங்க போறது? நான் பூங்குயில் தான் சொன்னேன். ஏன் ஊர்ல என்ன அடையாளம் வைக்கலான்னு பாக்குறியா? பூங்குயிலே பூங்குயிலே
மகனோட பெயர் எழுதி என் கணவன் சரியா இருந்தா நானும் கை நீட்ட காரணமா திருட்டமா நோட்டமா சதுராட்டமா வெகுநாளாக உன்னைத்தான் என்னைத்தான் கண்ணினான் ஆடுறேன் பல போடுறேன் ஆடுறேன் பல தேடுறேன் உய்யா உய்யா உய்யாதா அம்மா பண்ண உய்யாதா உய்யா உய்யா உய்யாதா அம்மா பண்ண உய்யாதா ஆட்டமா நோட்டமா நோட்டமா சதுராட்டமா சொல்லிப்பட்டு வைக்காம தாமோ நீங்களே மச்சானே என் மச்சானே அடி நம்பி வைக்கிற வைக்கிறன்னு சொல்லிப்பட்டு வைக்காம தாமோ நீங்களே தானே அழகு ராசாவே அடி நம்பி வைக்கிற வைக்கிறன்னு சொல்லிப்பட்டு வைக்காம தாமோ நீங்களே மாமாவே என் மச்சானே வச்ச மல்லிகை முட்டு தம்பிக்கிட்ட போயிட்டு வந்துட்டியா?
என்ன சிரிச்சிருக்கேன்? வேணும்னு சிரிக்கிறாங்களா இல்ல சிரிப்பு வந்து சிரிக்கிறாங்களான்னு தெரியல. தாளக்காட்ட போன. சரி போயிட்டீங்க, அப்படியே வாங்க. எடுத்து வைக்கணும் பின்னாலே நான் ஆடுறதே இல்லை. எனக்கு அந்த பழக்கம் இருக்காது, பிடிக்காது எனக்கு. மச்சான் எப்பத்தான் வருவீங்க? ஏன் உள்ளம் ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக இந்த உசுறு வாழுது. கலோலி கலோலி மச்சான் 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 Beautiful, beautiful, beautiful ladies and gentlemen. வெளிநாட்டுல இருந்து சுவிட்சர்லாந்து இருந்து சரிங்க இப்ப தமிழ்நாடு சுத்து பார்க்க வந்திருக்கு. சரி, சுத்தி சுத்தி பார்க்க வந்திருக்கு. சுத்தி பார்க்க சென்னைக்கு போனது. சரி, சென்னை சுத்தி பார்த்தது. மெரினா கடற்கரை, ஓஹோ, பீச் எல்லாம் சுத்தி பார்த்தது. சரி, எங்க போச்சு? சென்னை சென்னை. அப்புறம் என்னமா சொன்னுச்சு? சென்னை மெரினா கடற்கரை சரி சுத்தி பார்த்தது. சுத்தி பாத்தீங்க. அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளிக்கு போனீங்க. திருச்சிராப்பள்ளிக்கு போய் என்ன பண்ணீங்க? என்னத்த பாத்தீங்க? மல்லாக்கோட்டை. ஆமா, மல்லாக்கோட்டை. அப்புறம் யோ கடுப்பாயிருவேன். மலைக்கோட்டை. ஓ, உங்களுக்கு தமிழ் தெரியாதா? தமிழ் கொஞ்சம் தெரியும். டேய், சட்டி போட்டுருக்கீங்களா இல்ல? கொஞ்சம் தெரியுதாம்டா? கொஞ்சம் தமிழ் கொஞ்சமா தெரியுது. கொஞ்சம் தெரியும். நான் வந்து அத தெளிவா சொல்லி தரேன். அடுத்து எங்க பண்ணு? தமிழ் சொல்லி கொடுங்க. நான் தமிழ் நல்லா பேசுவேன். தமிழ் சொல்லி கொடுங்க. நான் ஐயா அது வேணா சொல்லி கொடுங்க. நான் சொல்லி தரேன். திருச்சியில மலைக்கோட்டை பொச்சி பிள்ளையார் கோவில். மலைக்கோட்டை பொச்சி பிள்ளையார் இல்லையா? உச்சி பிள்ளையார். தெளிவா சொல்றாரு. வெல்கம். Thank you. உச்சி பிள்ளையார் சன்னிதானம் ஆலயத்துக்கு போனது, அது பார்த்தது. அப்புறம் குண்டிக்கல். ஐயா, குண்டிக்கல் எல்லாம் இல்ல, திண்டுக்கல். திண்டுக்கல் மலைக்கோட்டை பார்த்தது. திண்டுக்கல் மலைக்கோட்டை இல்லையா? மலைக்கோட்டை. அங்கே போனது. அங்க போய் என்ன பண்ணுச்சு? அப்புறம் மதுரை பக்கத்துல ஆனமலை ஓத்துக்கடை. விளங்கிற. ஐயோ, பாப்பனா கூட்டிட்டாங்கன்னா சரியான பைத்தியத்தை குடிச்சோம். நம்ம வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வந்தோம். வெளிநாடு எங்க? எந்த நாடு? சுவிட்சர்லாந்துல இருந்தே வந்திருக்குதா? நமக்கு தமிழ் புரியல. தமிழ் புரியல. அங்கே போனது. ஆனமலை ஓத்தக்கடை இல்லை, ஆனமலை ஒத்தக்கடைக்கு போய் சுத்தி பார்த்துச்சா? மதுரையிலே மீனாட்சி அம்மன். ஐயோ, விளங்கிருமே சாமி பேரவே. மதுரையிலே மீனாட்சி இல்லையா? மீனாட்சி. மதுரையிலே மீனாட்சி. காஞ்சியிலே காமாட்சி. காசியிலே விசாலாட்சி. நீ புள்ளத்தாச்சி. அடிச்சனா உன் பல்லு கலந்து ஆரே புள்ளத்தாச்சி.
அங்க ஒரு ஆலயம் இருக்குமா? ஐயர் மலை பக்கத்திலே புள்ளத்தாச்சி ஒரு ஆலயம் இருக்கு. எங்க இருக்குது? புழுத்தலை ஐயர். ஐயோ புழுத்தலை இல்லையா? குளுத்தலை சொல்லுது. புழுத்தலை பக்கத்திலே புள்ளத்தாச்சி கோயில் இருக்கு. அதுக்கு மேலே பழனிமா மேலே ஏறிச்சு. எந்த பழனிமா மேல? ஐயோ சண்டைக்கு வந்துருவாங்கயா. பழனிமலை ஊர்கா கடவுள் இல்ல, முருகா பெருமாள். நீங்க அழகா இருக்கீங்க. உங்களை ஒரு போட்டோ எடுத்தலாமா? மேல காட்டாதீங்க. கேமரா போஞ்சிரும். கேமரா போஞ்சிரும். அம்மா அங்க போனது பழனிமலை போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணது. அடுத்து எங்கே சென்றது? அடுத்த மேலே புள்ளத்தாச்சி மேலே ஏறி. புள்ளத்தாச்சி இல்லையா, பொள்ளாச்சி. பொள்ளாச்சி ஆனமலை. அங்க போய் சுத்தி பார்த்துச்சு. இப்போ தமிழ்நாடு இங்க வந்து. தமிழ்நாட்டுக்கு இங்க வந்து எதுக்கு வந்துச்சு? இங்க கூட்டமா கூடி இருக்கிறீங்க. கூட்டமா கூதி இருக்கிறாங்க. கூட்டமா கூடி வந்துருவாங்கயா. இல்ல கூட்டமா இருக்கீங்க. என்ன கூட்டமா கூடி இருக்கீங்க நீங்க கேக்குறீங்க? ஆமா. தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி இங்க கோயில்லாம் இருக்குதுல்ல, கோயில்கள்ல திருவிழா வைப்பாங்க. ஆலயம் தெளிவா சொல்றீங்கல்ல. ஆலயம் கொஞ்சம் தெரியும். வெல்கம் டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். லேடி உள்ள போட்டிருக்கியா பாடி? இங்க கடவுளை எப்படி வணங்குறோம்? எப்படி தெரியுமா வணங்கணும்? அம்மா ஓ தாய், அம்மா ஈஸ்வரியே. அம்மா ஓ தாயே. ஆமா ஓ தாயே. நீங்க சொன்னதே திருப்பி சொல்லுது. நான் சொன்ன மாதிரி சொல்லாத. எனக்கு வந்து வார்த்தை தப்பா வந்துருச்சு. எப்படி தெரியுமா சொல்லணும்? எப்படி சொல்லணும்? அம்மா ஈஸ்வரி தாயே. அம்மா சூசிவரி. ஆமா சூசிவரி கொலாபுரி. ஈஸ்வரி அதாவது அம்மன் தாயே சொல்லி கொடுமா. நல்ல ஈஸ்வரி தாயே சொல்லு. ஈஸ்வரி தாயே. ஐயா செல்வ கணபதி ஐயா. அப்பனே சென் கணபதி. ஆமா அப்பா சென கணபதி, அப்புறம் சென இல்லாத கணபதி செல்வ கணபதி. அப்படி சொல்லணும். சரி. அம்மா வெக்காளி தாயே. அம்மா கொக்காளி அம்மா தாயே. நீங்க சொன்னீங்க, நான் திருப்பி சொல்லுது. வெக்காளி நீ என்ன கொக்காளிங்கற? வெக்காளி அம்மா காளி அம்மன் கோவத்துல இருக்கா. காளி அம்மா இப்படி வணங்கணும். எல்லாரும் சேர்ந்து எங்களை நல்லபடியா மக்களை எல்லாத்தையும் வாழ வைக்கணும் தாயே. எல்லாரும் அத்தா முகமாயி உக்கரமாயிரும். இப்போ நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் இங்க என்ன பண்றேன் தெரியுமா? நான் ஆட வந்திருக்கேன். இவங்க நாலு பேர் நான் தான் வச்சிருக்கேன். இவங்க நாலு பேர் என்ன வச்சிருக்காங்க? மைசெட் பொண்ணு. நம்ம நாட்டிலே. நீங்க உங்க நாட்டிலே எப்படி? நம்ம நாட்டிலே ஜட்டி போட்டுருக்கும். ஜட்டி மேலே பிரா போட்டுருக்கும். ஐயச்சி. பிரேக் டான்ஸ், கிளப் டான்ஸ். கிளப்ல டான்ஸ். கிளப் டான்ஸ் பாத்துருக்கு. நீங்க இங்க தமிழ்நாட்டு கலாச்சாரம் அப்படி இல்லை. நீங்க நல்லா ஆடுது. நான் நல்லா ஆடுவேன். உங்க ஆட்டத்தை பார்க்கலாமா? எங்க ஆட்டத்தை நீங்க பார்க்கணும்னா மணி காசு பைசா வாங்குது. தொட்டு தரணும். தொட்டு தரீங்க. தொட்டு தரா. தொட்டு இங்க பாருங்க. பைசா எப்படி தரணுமா? நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம சொன்னதுக்கு நம்பிக்கையின் பேர்ல நல்லா தொழில் நடத்துறீங்கன்னு சொல்லிருக்கணும். ஆமா. தொழில். கரன்சி நோட் இருக்கு. கரன்சி பாருங்க. நீங்க என்ன எப்படி ரசிச்சு பாப்பீங்க தெரியுமா? வெளிநாட்டு கரன்சி இருக்கு. ஓஹோ அப்படின்னு ரசிப்பீங்கல்ல, அந்த ரசிச்சு பார்த்துட்டு காசு கொடுங்க. 500 ரூபா கொடுத்துருக்கீங்களா? சரிங்க. அம்மாடி 2 கையை மட்டும் அப்படி காட்டி வந்துரு. காசு 500 ரூபா கொடுத்துருக்காரு செட்டு. சரி. சரி. நமக்கு ஒரு மனசாட்சி இருக்கு. 500 ரூபா கொடுத்துருக்காரு. கண்ணாடி நல்லா தொட. கையை மட்டும் சரி போமா.
காசு முடிச்சு வச்சுக்க. இது டான்ஸ் லூசு பையல ஃபுல்லா கோட்டாவை காட்டி ஆன்லைன்ல ஜிபேல சம்பாதிச்சிட்டு இருக்கான். 500 ரூபாய்க்கு வேற என்னத காட்டுவாங்க. அவ்வளவுதாங்க முடிச்சு வச்சுக்க. இந்தப்பா தான் 500. எனக்கு பிடிக்கல. Sit down, sir. Dance. Please sit down. பண்ணான்றா நீ என்னன்ற யூனியன் காட்டுற. எல்லாத்தா யோ அடுத்து என்ன செய்யணும்? காட்டுமா நம்ம என்ன செய்யணும்? ஏய் காட்டணும் உடனே லேடி அவர் என்ன சொன்னாரோ சரி. ஆமா ஏறிக்கங்க ரிக்ஷாவில காசு போச்சுடா. நீங்க ஏறிக்க சொன்னீங்க. தமிழ் தெரியாதா? பாட்டுங்க. ஏங்க தமிழ் தெரியாதா? ஆனா பாடுறது மட்டும் தெரியுமா? வேகமா கட்டி கொன்றுவேன். ஏய் தொட்டதுக்கே நீயே போச்சு. கொடுங்க. உருவி தள்ளுங்க. சும்மா தள்ளுங்க. உருவி தள்ளிட்டால. அம்மா பாப்பா 1400 ரூபாய் கொடுத்திருக்கேன். சரிங்க. இப்போ வந்துமா? அடுத்த காசு. சார் 1400 கொடுத்திருக்கீங்க. ஆமா. ஒண்ணு தப்புல கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க. பணம் கொடுத்துருக்காருல்ல. ஓகே. Thank you. உட்காருங்க. அப்படி உட்காருங்க. இப்போ வந்து பூஞ்சல அடுமா காசு வாங்கி சும்மாவா? ரெண்டுல நீ ஒண்ண தடுமா. போடா. நீங்க ரெண்டுல ஒண்ணு தொட சொன்னீங்க. ஓடா. Thank you. Welcome. Thank you. Okay. Thank you. போடா சொல்லுது. போட சொல்லுது. நீங்க சொன்னீங்க. ஏய் அம்மாடி பணம் முடிச்சு வச்சு. ஏங்க தள்ளுங்க. உருவி தள்ளுங்க. மொத்தமா கொடுத்துட்டாரியா செட்டு? எல்லா பணத்தையும் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டாருமா. அந்த சட்டை உருவாம நான் விடவே மாட்டேன். அத்தாடி. கட்டி பொடி கனால். நல்ல மரியாதை இல்ல. நீங்க கட்டிய பிடிக்க சொன்னீங்க. எனக்கு கட்டிறது பிடி. உட கொன்றுவேன். எந்த கட்டியா பிடிச்சா? ஏய் கட்டியே பிடிச்சல. ஆட்டோ ஒண்ணு நல்லா போடுமா. என்னையா நீ? நல்லா போடு. வந்து கத்து கொடுத்தா ரொம்ப பண்ணிட்டு இருக்கற. சரியில்லை இந்த ஆளு. ஆமா. நீ அதுக்கு வரக்குள்ள வள்ளக்கும் வாழையில இடுப்புக்கு அழகானது. வண்ணை கொண்டு நட்சத்திரம் அதுதான் கண் போன்றது. என்ன சொல்லி நான் பாட எதுவும் நீயானது. என் எண்ணமெல்லாம் உன்னை பார்த்து நினைச்சு ஆசை போடுது. நான் திருடி பழக்கம் இல்லை, ஆனா திருடி ஆனேனையா. நீ பார்க்காத நேரத்தில உன்னை பார்த்து ரசிச்சேனையா. இரு நிலையா தொடராம என்னை நேசிக்க வேணுமையா. நீ வைக்க நேரத்திலே காதல் கொண்டேனடி. அதான் வண்டி வாசல்ல நிக்கும். சரி சார் வாங்க. பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பேப்பர், பழைய பித்தளை எல்லாமே கை மேல காசு. சரிங்க. வியாபாரம் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த வியாபாரம் பார்த்தேன். சரி. ஒன்னும் வியாபாரம் ஒன்னும் பிடிக்கல. இப்ப வேற வியாபாரம் ஆரம்பிச்சுட்டு. என்ன வியாபாரங்க? ஜவுளி வியாபாரம்னே. ஜவுளி வியாபாரம். சட்டை, வேஷ்டி, கைலி, பனியன்னு, சேலை, சாக்கெட்டு. சரி. சோடி 100. எங்க இது சோடி 100? இதுதான் ஓகோன்னு போயிட்டு இருக்குது. ஒரு சட்டை வச்சா விலை குறைச்சு வைக்கிறாங்க. சரி.
ஒரு சேலை வச்சா விலையை குறைச்சு வைக்கிறாங்க. சரிங்க. ஒரு வேட்டி வச்சா விலையை குறைச்சு வைக்கிறாங்க. ஒண்ணு மட்டும் குறைக்காத வியாபாரம். சரி. ஓஹோன்னு போயிட்டு இருக்குது. சரி. இப்படி வியாபாரம் பார்த்துட்டு வர்ற வழியில எதில் அடிச்சுன்னு தெரியல. எங்க எப்படிங்க இருந்துச்சு நேத்துக்கு இன்னைக்கு? நேத்துக்கு விட இன்னைக்கு நல்லா இருந்துச்சியா? சரி. இன்னைக்கு எதில் அடிச்சுன்னு தெரியல. பெட்ல அடிச்சு வச்சுக்க. சரி. பெட்ல அடிச்சு வச்சுக்க. பெட்டி அங்கிட்டு நவுந்து போயிருக்கு. ஆமா. மிருதம் காட்ட பேருந்து வச்சுக்க. சடா சத்தம் கேட்டிருக்கேன். ஆடு காட்ட பேருந்து வச்சுக்க. மடா சத்தம் கேட்டிருக்கேன். சரி. தாள காட்ட பேருந்து ஜெயிஞ்சப்பு ஆயிருக்கும். சரி. தலை கட்ட போல எதில் அடிச்சு தெரியல. சுத்திப்பா அகிரன் பாருங்க பாருங்க. ஊர் பசங்களுக்கு சோறு போட்ட உத்த தாய் தெய்வத்திரு பத்மினி அம்மாள் பசங்கள் சார்பாக 200 அன்பளிப்பு. கைதட்டல ஜோரா கைதட்டுங்க. ஊர் பசங்களுக்கு சோறு போட்ட உத்த தாய் தெய்வத்திரு பத்மினி அம்மாள் பசங்கள் சார்பாக 200 அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். அன்பளித்து கௌரவப்படுத்திய பத்மினி தாயோட அன்புள்ளத்திற்கும் பசங்கள் சார்பாக அன்பளித்துக்கு எங்களது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணனுக்கு ஒரு ஓப்போடு ஓப்போடு. அட கொக்கல ஒளியலாம் ஓலடா ஓப்போடு சொல்ல. ஜெமினி ஜெமினியா அண்ணே அண்ணே பொம்பளை பிள்ளைனே யாருக்கு பிறந்திருக்கு? எங்க அப்பத்தால பிறந்து பாலுமண்ணு கவர்மெண்ட் வேண்டும். பொம்பளை பிள்ளை நிக்குது. முன்ன பின்ன பிள்ளைகிட்ட பேசி பழக்கம். இந்த பிள்ளைய முதல் பார்ப்போம், அப்புறமா கேட்போம். அப்புறம் ஓப்பனா நீங்களா செய்வீங்களா? குடிமரம் இல்லாம மனசை திறந்து ஓப்பனா பேசணும். சரி. ஹாய் அல பாரு முதிய பேர் மோர பேர் சுடு சொன்ன வெக்கமான ரோசா ஏதாச்சும் கீழ இருக்க மேல இருக்க நடுவுல இருக்க நடுவுல இருக்க ஓரமா இருக்க சூமி சுருச்சு எந்த நேரமா எப்படி இருக்கானே எனக்கு தெரிஞ்சு எதுமே இல்லன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்ல. சூமி சுருச்சு உள்ள போய் கிடக்குது. இருக்க இடம் தெரியலாம இருக்குது. ஆமா. யாரமா சொன்னே? உனக்கயா? ஏய் ஓத்த குண்டமல அடி. ஓத்த குண்டவன புட்டுத புல் பைல் போட்றேன். புட்டு திருத்துற பாத்து. நான் புடிக்கிறப்பல உன கத்தச்சு பேர. உள்ள குண்ட குடி அண்ணன் குடி பேரு. நான் குடுக்க குடி அண்ணன் குடி வே குண்ட குடி எடுறேன். ஏன் நின்னா தாங்க மாட்டேன். நான் ரொம்ப மோசமானவன். நான் ரொம்ப கெட்டவன். கை விடுமா. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். விலையும் பேரு அது முளைச்சு வரையிலே தெரியுமே. ஆம்பளை சொல்லலாம் கெட்டவனா. ஏன் பொம்பளை சொல்லலாமா? பொம்பளைங்க கெட்டவளா மாறதுக்கு ஆண்களுக்கு காரணம். அதனாலங்க அப்ப கேப்ப நாங்களும் கெட்டவளா மாறிடுவோம். அப்ப பேச்சுக்கு பேச்சு. ஆமா நீங்க என்ன பேசுவீங்க? பேசுவேன். நான் மோசமானவனே. நானும் மோசமானவனே. நான் கெட்டவன் அப்படினே. நானும் கெட்டவனே. அப்படியா? நான் பெரிய குண்டன். நான் சொன்னேன் நான் பெரிய குண்டன்னே. பெரிய குண்டி. குண்டி. இந்த பிள்ளை பெரிய குண்டியாமியா? இல்லையா குண்டச்சி. நான் பெரிய சீடன். நான் பெரிய சீடி. என்ன மேய்ச்சிட்டுக்காரனே? எத்தனை பேர் இருக்கீங்க? 10 பேர் இருப்பீங்களா? எதுக்கு? 3 பேரா? இந்த பிள்ளை கூட்டிட்டு 10 நாளே போட்டுடுன்னு சொல்லுங்க. நான் பெரிய சீடி அப்படின்னு சொன்னே. பின்றை இருந்தா சொன்னேன். நான் இந்த பிள்ளை சீடி அப்படினுச்சு. அவர் துள்ள போடுவார். அப்ப பேச்சுக்கு பேச்சு. பேச்சு. நான் குள்ளன். நான் குள்ளி. நான் டொங்கன். நான் டொங்கி. நான் டொலுக்கன். நான் டொலுக்கி. நான் குலுக்கன். நான் குலுக்கி. என்ன குலுக்க வாய்ப்பு இருக்கு? நீ தான் குலுக்குவே. எங்களுக்கு ஆடி பாடி குலுக்குவோம். ஆடி பாடி குலுக்கு இருக்குது. ஓ அப்படியா? அப்ப நான் படுக்கன். நான் படுக்கி. நான் ஓலன். நான் ஓலி. ஓலியா? நம்ம பெண்கள்லாம் உட்கார்ந்துக்காக நான் நாகரிகமா பேசிட்டு இருக்கேன். ஐயா நான் தவறா பேசவே மாட்டேங்க. எனக்கு தவறாக பேசுற ஆண்களை கண்டாலே பிடிக்காது. நான் ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு, கட்டுக்கோப்பான பொண்ணு. அப்படி இருக்கையில நீங்க ஓலி சொல்லிச்சு நான் ஓலி சொன்னீங்க. அப்படியா? நீ படிக்க சொல்லிச்சு நான் இதுல என்னங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்களே? பேசி எது வேணா பேசுவேன். சொல்லுங்க. கேட்கலாமா? கேளுங்க. ஏமா ஒரு வீட்ல தீ பிடிச்ச என்ன மாத்தி? வீட்டு தீ. ஒரு காட்டுல தீ பிடிச்சா? காட்டு தீ. ஒரு தென்னை மரத்தை தீ பிடிச்சா? தென்னை மரத்தி. ஒரு வேப்ப மரத்தை தீ பிடிச்சா? வேப்ப மரத்தி. ஒரு பனை மரத்தை தீ பிடிச்சா? பனை மரத்தி. ஒரு நொய்ய கொய்யா மரத்தை தீ பிடிச்சா? கொய்யா மரத்தி. புளிய மரத்தை தீ பிடிச்சா? புளிய மரத்தி. புளியில தீ பிடிச்சா? புளித்தி. யாரமா சொன்ன? யார சொன்ன? நானே. அப்படி இல்லங்க. நீங்க தவறா நினைக்கிறீங்க. நீங்க என்ன வார்த்தையெல்லாம் சொன்னீங்க? வீட்டுல தீ பிடிச்சா வீட்டு தீ, காட்டுல தீ பிடிச்சா காட்டு தீ, தென்னை மரத்துல தீ பிடிச்சா தென்னை மரத்தி, மாமரத்துல தீ பிடிச்சா மாமரத்தி, வேப்ப மரத்துல தீ பிடிச்சா வேப்ப மரத்தி, கொய்யா மரத்துல தீ பிடிச்சா கொய்யா மரத்தி, புளிய மரத்துல தீ பிடிச்சா புளிய மரத்தி, புளியில தீ பிடிச்சா நைட்ல பகல்ல பிளஸ் போட்டுக்கணும். ஏமா போட நைட்லயும் போட்டுக்கணும். 2 நேரமும் போட்டுக்கணும். அப்படியா? அப்படி இல்லங்க. இடையில ஹலோ தப்பா தவறா நினைக்காதீங்க. புளி பிளஸ் தீ. அப்படியா? அத நான் சுருக்கி புளித்தீன்னு சொல்லிட்டேன். யார் தப்பா அறிவா பேசுறீங்களே? லைட் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. சுவிட்ச் ஆஃப் போட்டா லைட் எரியும். ஆமாங்க. லைட்ட போட்டா சுவிட்ச் எரியும். எரியாது, உடைஞ்சிரும். குழாயை திறனா தண்ணி வரும். தண்ணியை திறனா குழாய் வரும். வரவே வராது. பீடியை பிடிச்சா புகை வரும். புகையை பிடிச்சா பீடி வராது. சோறு தின்னா பீ வரும். சரி. ஏயா போதும் அந்த பிள்ளை. வாமா ஏமா கோபப்படுற? இப்ப இவ்வளவு தூரம் பேசுறீங்க. எல்லாம் பேசி நீங்க யாரு எவரு இந்த இடத்துல என்ன பண்றீங்க? அப்படி கேக்குறீங்க. நான் ஒரு ஆட்டக்கார பண்ணுங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி வந்த ஆளக்கான நீ வேற கேக்குறீங்க. யார் நீ? எங்க வந்த? எதுக்கு வந்தனே? அப்படியா? ஆட்டக்கார பண்ணுங்க. இவங்க 4 வேத்தையும் 5 வேத்தையும் 6 வேத்தையும் நான் தான் வச்சிருக்கிறேன்.
மேடை போட்டு லைட்டு போட்டு ஆ, ஒரு 6 பேர்த்த வச்சிருக்க வச்சு தெரியும் ஓப்பனா சொன்ன பத்தியா நீங்களும்மா நீங்க வச்சிருக்கிறது அம்மா, என் கூட தான் அம்மா, பயமா அம்மா. இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அம்மா. இல்ல நீ தங்கச்சி உனக்கு ஒரு கும்பிடு நாங்க கடுப்பாயிரோம்டா என் குணம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஏய், தெரிஞ்சு போயிரு. தம்பி. ஆமா. முக்கியமான விஷயம் டான்ஸுக்கு அப்பெல்லாம் மோசமான புள்ள நேற்று 4 பேர்த்து குஞ்சை பிடிச்சி கடிச்சு பிடிச்சி கோழி குஞ்சுரா சின்ன சின்ன கோழி குஞ்சு மேலே அடைஞ்சிருந்தா குஞ்சை பிடிச்சி கடிச்சு பிடிச்சி அதெல்லாம் நீ பத்திரமா வச்சுக்க. ஏன்னா என்னை பார்த்தா பெசாசு மாதிரி தெரியுதா? சரி 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 விடு விடு. இந்தம்மா இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஆடுவீங்க ஆடுவீங்களா? ஆடுவேன். உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி இருக்குது? மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் ரங்கராஜு பாட்டு கட்டு சீமையோட கதை இருக்கு. ரங்கராஜு பாட்டிலையும் அங்கே சீமையோட கதை இருக்கு. வா. சொட்டப்ப நல்லவேன்னு உங்ககிட்ட நம்பி வந்தேன் பாரு. டேய். மசுரை புடுங்கி சொட்டப்ப பார்த்துட்டீங்களா? தெரிஞ்சு ஐயோ எல்லாம் ஊரு சனமே சிரிக்கிறாங்க ஐயோ. ஏங்க உன் குருநாதர் வந்து வீரம்மாளா? வீரமாக்கா வீரமக்கா. அக்கா முடி இருக்கு நினைச்சுக்கிட்டு ஆ, தாளக்காரதே பப்பு நினைச்சிட்டியா? சரி. ஐயோ நீங்க மட்டுமா சிரிக்கிறீங்க? ஆ, உங்களை விடிய வரைக்கும் நான் சிரிக்க வச்சு நான் வீட்டுக்கு போனேன். சரி. என் பொழப்ப இங்க சிரிப்பா சிரிப்பா சிரிக்குது. போயிட்டு போதியா? ஆ, மனுஷனுக்கு மசுராய முக்கியம் இல்லையே மனசுதாய முக்கியம். முக்கியம். அதனால போனா மசுரு போயிட்டு போ. சரி. தேக்க மரமாட்டம் தெம்பாக இருந்தவனே தக்க மரமாட்ட தெம்மாங்க இருந்தவளே முருங்க மரமாட்டம் முருக மரமாட்டோ முறிச்சு போட்டு போனவளே முறிச்சு போட்டு போனவளே பாக்கு மரமாட்டம் ஒசந்துதான் நின்னவனே பாக்க மரமாட்டம் வசந்துதான் நின்னவளே நான புள்ளாட்டம் ஞான உள்ளாட்டோ நாளாக வளச்சவளே நானாக வளைச்சவளே பாட்டாக்கி ஏ உசுரவாட்டாக்கி உனக்காக பாடுறேன் உனக்காக பாடுறேன் சிரிப்பா பார்க்க தாண்டி நான் உயிரோடு 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 வாழுறேன். என்னைக்கு ஒன்ன பார்த்தேனோ அந்த நாள் முதலா நான் தூங்கவில்லை. ஏண்டி முள்ளே நான் தூங்கவில்லை. ஏத்ரா. ஏத்ரா. ஈ. ஆடிவோம் கொள்ளையிலே தென்னை மரம் ஆடிகொள்ளையிலே தென்னை மரம் பல்வரிசே முத்துச்சானா ஓ பல்வரிசே முத்து சொரம் ஓடி நாம சேர்ந்தமுன்னா ஓடி நாம சேர்ந்தமுனா. நீங்களா? இல்லைங்க பின்பாட்டுங்க. நான் முன்னாடி நீங்க என்ன சொல்லி செய்றீங்க? இல்ல நான் முன்னாடி நீங்க நான் பின்னாடி. ஓ இது மினி பஸ்ஸா? இல்லைங்க முன்னாடி ஒரு ஆளு பின்னாடி ஒரு ஆளு ஏறுறதுக்கு பாட்டுக்குங்க. இல்லைண்ணே இப்போ நான் பப்புனு இந்த புள்ள டான்ஸு. ஆமா. இப்போ இங்கே 2 பேர் ஜோடியாக நிற்கிறோம். சரி. நீங்கள் அங்கே நிற்கிறீங்க. நிற்கிறேன். அப்போ நீங்களும் சேர்ந்தா தான் கரெக்டாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்தா என்ன சோடி நாம எல்லாருமே நீங்களே இசைக்கலைஞர்கள். ஓஹோ. சோடி நாம சேர்ந்தோம்னா இந்த ஒரு கோடி ஜனம் நம்மளை பார்க்க வரும். புளிப்பா புளி எங்க ஐயோ போட்டப்ப கட்டுன வெள்ள இருக்கா புளிப்பா புளி எங்க இருக்கா.
ஆடியே உடுக்கு போல இடுப்பழகி. ஏய், டேய், உடுக்கு உடுக்கு. அதைத்தானே சொன்னேன். இல்ல வேற மாதிரியா சொல்றீங்க. உடுக்கு உடுக்கு உடுக்கு. ஆடியே உடுக்கு போல இடுப்பழகி. ஏ நெஞ்சு தானே. நெஞ்சு ரொம்ப நாளாச்சுனே. நெஞ்சுங்க. நெஞ்சா இல்ல? ஆமா நெஞ்சு. ஏன் நெஞ்ச உருக வைக்க உதட்டாளாயி. பகட்டான பகட்டழகி வளவே தமைக்கிடுவா. வளவே தமாய்க்கிடுவா. ஆட்டத்தில் வளவே தமைக்கப்பட்டா அடி வந்தாலும் பாட்டி மதராசு நம்புதாண்டி. போனாலும் பாடி புதுக்கோட்டை கோயிலதாண்டி. ஆடி வந்தாலும் வாடி மதுரை சொன்னா புதாடி. அடி மாடி மேல மாடி வச்சு மாலவ நல்ல வச்சு எட்டி எட்டி பார்த்தாலும் இரவ புள்ள நீ தாண்டி. அடி எட்டி எட்டி பார்த்தாலும் இரவ புள்ள நீ தாண்டி. அது ரெண்டு மூலி உன்னை கட்டு வண்டி தாண்டி. அடி காதர்ந்த மொழி உன்னை கட்டு வண்டி தாண்டி. மூலி உன்னை கட்டு வண்டி தாண்டி. அடி காதர்ந்த மொழி உன்னை கட்டு வண்டி தாண்டி. பாண்டிச்சாமி நாடகம் பெரிய நாடகம். சரி. வந்திருக்க நடிகை பூரா பெரிய பெரிய நடிகை வந்திருக்கிறாங்க. சரிங்க. நம்ம ஆடிட்டே இருக்கலாம். ஆனால் எல்லா ஊருக்கும் 9 மணிக்கு போவோம். நம்ம ஊருக்கு 9 மணிக்கு வந்துட்டோம். 10:30க்கு ஆரம்பிப்போம். 10 மணிக்கு ஆரம்பிச்சாச்சு. அக்கா வீரம்மாக்காக. ஆமாம், அந்த அக்கா தான் உள்ளே வந்து சாமி போட ஜாமான் பூரா கொடுத்தாங்க. தேங்கந்தாங்க உட்காந்துக்காக. அதனாலே நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. அப்படியா? உங்களுக்கு கல்யாணம் ஆச்சாமா? கல்யாணம்னா என்ன? எந்த கடையில விக்குது? மளிகை கடையில, ஜவுளி கடையில, ரேஷன் கடையில, இல்ல மெடிக்கல்ல? எங்க விக்குது? ஆயிருந்தா தொங்கி இருக்கு. எது? தாலிமா. தாலியா? உங்களுக்கு கல்யாணம் ஆகல? உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் ஆகல. யூடியூப்காரருக்கு அவருக்கு நான் ஆகல. ஆகலையா? இப்பதான் பொண்ணு பார்த்துட்டு இந்த இருக்காங்க. பக்கம் மேலத்துக்கு ஐயா அவங்களுக்கு ஆகல. மைசெட்டுக்காரருக்கு அவருக்கு இப்பதான் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த மாசம். ஐயா, எனக்கு வெக்கமா இருக்குதுங்க. சரி. ஆலம்பட்டி ஆலம்பட்டி அருண் நினைவாக மாடுபிடி வீரர் முத்துப்பாண்டியா மனோகரன் அன்புள்ளவர்கள் எனக்காக 50 சொல்லும் உங்களுக்கு கௌரவப்படுத்தினார்கள். அன்புகளுக்கு கௌரவப்படுத்திய ஆலம்பட்டி அருண் நினைவாக முத்துப்பாண்டி ஜல்லிக்கட்டு வீரர் முத்துப்பாண்டி மாடுபிடி வீரர் அன்புள்ளத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மனோகரன் வாழ்க வளமுடன். நன்றி. உங்களை பார்த்த உடனே காதல் எப்படி தெரியுமா? எப்படிப்பட்ட காதல்? எப்போது வந்துச்சு? எங்கே வந்துச்சு? சொல்லுங்க பாப்போம். மீன் சிக்கியது தூண்டில், நான் சிக்கியது உன் அன்பில். மீன் துடிப்பது விடுதலைக்காக, நான் துடிப்பது உன் அன்புக்காக. என் காதல் சின்ன காதல், உங்க காதல் நீங்க சொல்லுங்க. சின்ன காதல வச்சு நான் என்ன பண்ண முடியும்? சாரி. அப்படியா? சரிங்க. எனக்கு இவர் மேல காதல் வந்துருச்சு. சீக்கிரம் கல்யாணம் செஞ்சு வச்சிருங்க. என்னால இல்லன்னா தாங்கவே முடியாது. அப்படியா? சரி. எப்படி தெரியுமா? எப்படி? மலையோரம் மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா, மகராசன் உன்வரவை ராப்பகலா என் மனசு தேடுதையா, மலையோரம் மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி, மகராசன் உன்வரவை ராப்பகலா என் மனசு தேடுதையா.
தீர்த்து விடும் வாயா மலையோரம் மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராணி என்பறவை ராப்பகலா உன் மனசு தேடுதையா கல்யாண மாப்பிள்ளை என நீ பார்க்கல கண் மூடி நாளத்திலே நிற்கலாமா ஊரெங்கும் தோரணம் நடக்கும் ஊர்வலம் உன்னோட கண்ணத்திலே வைக்கலாமா அந்தியில சந்தனத்தை பூச ஆசையத கண்களிலே பேச சேலையில நாட்டு சிறி வீச காலையில பார்த்த கண்ணு பூச என்ன சுகமோ எப்ப வருமோ என்னென்னமோ பண்ணுங்க ஆசை மலையோரம் மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராசன் முன் வரவா ராப்பகலா என் மனசு தேடுதையா மணமேலம் பாதி கேக்குதா மனசோடு தேனை வாத்துதா மலையோரம் மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராணி என்பறவை ராப்பகலா உன் மனசு தேடுதையா எங்கண்ணே புள்ள அந்த வழியிலே போயிடுச்சுப்பா புள்ள. அந்த புள்ள போன காரணம் யார் தெரியுமா? யாரு? மிருதங்க வாசிக்கிற வாண்டா முடியும் மண்டையும் ஆளும் ஜெயிச்சிட. அப்படியா? உன்னாலதான் புள்ள போச்சு. நான் பாட்டில் அழகா எம்ஜிஆர் மாதிரி முடி சுறுசுறுலாம் வச்சிருந்தேன். உன் பக்கத்துல மசுரை பிடிங்கிட்டேன் நீ. சரி. என் மண்டையை பார்த்து அந்த புள்ள காதல் பிடிக்கலன்னு போயிருச்சு. அப்படியா? போனா போட்டு போறாய்யா. சரி. பெண்களை தவறா பேச மாட்டேன். ஏன்னா பெண்கள் நாட்டுடைய கண்கள். என்னை 10 மாசம் சுமந்து பெற்ற தாயும் ஒரு பெண்ணு தான். சரி. என் கூட பிறந்த அக்கா தங்கி சகோதர அவங்களும் ஒரு பெண்ணு தான். நான் திருமணம் சொல்ற மனைவி அதுவும் ஒரு பெண்ணு தான். சரி. நீ வீடியோகள்ல பேசுறிய ஆமா அது ஒரு பெண்ணு தான். ஆனா பெண்களை தவறா பேச மாட்டேன். அன்பு ஆரியர் உங்களை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணி ஏமாத்தி விட்டு போன பத்தியா? சரி. இந்த சொல்றேன். சரி. அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஆடிய நம்ப ஆவணி நம்ப ஆவடி வரும் தாவணி நம்பாதே. சீரி பாம்பே சிரிக்கி பெண்ணை நம்ம எழுதிருக்காங்க. சரி. இளைஞர்கள் ரோட்ல குட்டு சுத்தலாம். ஆனா இருந்தாலும் பிள்ளைய நம்புனேன். சரி. ஏமாத்தி விட்டு போயிட்டான். இந்த புள்ள கிடைக்கலங்கிறதுக்காக சரி நான் கைத்தை எடுத்துக்கிட்டு ஐயோ முருங்கை மரத்துல போய் சுருக்கு போட்டு அது கெட்டியான மரத்துக்கு அவனை புட்டு வந்துருச்சு. இதுல சாவு கிடையாது. சரி. நம்ம எப்படியா செத்து போயிடும் மணப்பா ரயில்வே தண்டவாளத்துல 3 நாளா தலை வச்சு படுத்துறோம். ஐயோ. ஆனா ஒரு ரயில் கூட வரலையே. ஏன்? அது கழட்டி போட்ட தண்டவாளம். அதுல மசுரா வரும். இதுலயும் சாவு கிடையாது. நம்ம எப்படியா செத்து போயிடும். எங்க வீட்டு பக்கத்துல போய் கிணத்துல எட்டி பாக்குறேன். சரி. கிணத்துல சுத்தமா இதெல்லாம் முட்டை கிணறா கிடக்குது. போயிட்டு போகுது. சரி. இறைவன் சிறை வைத்தான் கருவறையில், காதலி சிறை வைத்தால் விழித்திரையில், பெற்றோர் சிறை வைத்த மனவரையில், சரி காலம் சிறை வைத்தது கல்லறையில். ஒரு மனுஷன் பிறப்பு இருந்தா இறப்பு நம்மளை தேடி வரும். இறப்பை தேடி போகக்கூடாது. பிறப்பு இறப்பு தானே. சரி அண்ணே 10 நிமிஷம் பார்த்து பழைய பெண்ணுக்காக உயிரை விடுவதை விட சரி 10 மாதம் சுமந்த பெற்ற தாய்க்கா கண்டிப்பா வாழணும். வாழ்க்கை என்னும் போர்க்களம். சரி வாழ்ந்துதான் பார்க்கணும். எவ்வளவு போராட்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் சரி, அதை மீண்டு வரணும், முயற்சி பண்ணி மீண்டு வரணும். சரி கோலத்தனமா இறக்குறங்கிற முடிவுக்கு போவே கூடாது. ஆனா பெண்கள் ஆண்கள் நிறைய பேர் இறந்திருக்காங்க. சரி ஆண்கள பெண்கள் இறந்துக்கு வெளிப்பட்டுக்கலாம். இல்ல சில பக்கம் நடக்குது இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பிள்ளைக்காக வேண்டாம். இவங்க அம்மா கிட்ட போய் நேரா அத்தை மகளை காதலிச்சேன் ஏமாத்த வார்த்தை சொல்லணும். சரி போனா போயிட்டு போறா விடியா. காதல் பட்ட பாவத்தால் காயம்பட்ட இதயங்களே கண்ணீரை மருந்தாக்குங்களே, கண்ணீரை மருந்தாக்குங்களே, கண்ணீரை மருந்தாக்குங்களே. போயிட்டு போறா விடிய போறா விடிய. ஆட பொண்ணான மனசு பூவான மனசு வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. ஆட பொண்ணான மனசு பூவான மனசு வைக்காத பொண்ணு மேல ஆசை, அட வைக்காத பொண்ணு மேல ஆசை.
நீ தேடி தேடி போயிருந்தா நீ பூஜை செஞ்ச வஞ்சி மலரோ வேற தெண்டலோடு ஆடி இருந்தா பச்சை புள்ள போல அழுவாளே பாவம் பூ போல சாயாதே பச்சை புள்ள போல அழுவாளே பாவம் பூ போல சாயாதே அட பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை அட வைக்காத பொண்ணு மேல ஆசை பல நாள பழகிருப்பா அது பலனேது இல்லையப்பா பல நாள பழகிருப்பா அது பலனேதும் இல்லையப்பா பூவை போல பேசி சிரிப்பா அந்த பேச்சில தாத்தம் இல்லப்பா அந்த காதல்னு நினைக்காதே நீயும் காதல் இருமாகாதே அத காதல்னு நினைக்காதே நீயும் காதல் இருமாகாதே அட பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை அட வைக்காத பொண்ணு மேல ஆசை சமைச்சு வச்ச மீன் குழம்பு நீ சலிக்காம தின்ன போது சமைச்சு வச்ச மீன் குழம்பு நீ சலிக்காம தின்ன போது நீ தாலி கட்ட நினைச்சிருப்ப அங்கு தாரமக்க கொடுத்திருப்ப கையதான கழுவு என்றால் இன்று காதலியோட